அண்ணாமலை இல்லாமல் பாஜக இயங்குமானா இயங்கும், யார் இல்லாமல் கூட இயங்கும். இது சுய சேவகர்களால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. இது என்ன தமிழகத்துக்கு ஏன் புதுசா இருக்குன்னா, ஒரு குடும்பத்தின் கீழே பார்க்கப்பட்ட இவர் தான் ஸ்டாலின் தான் தலைவர் ஆவார், அதற்கு அடுத்து உதயநிதி தான் ஆவார், உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி தான் ஆவார். இப்படி ஒரு 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 ஆண்ட பரம்பரை போல ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள், அதற்கு கீழே அடிமை போல மாவட்டத்துக்கு சில அடிமைகள், அதற்கு கீழே சில அடிமைகள், இப்படியே அரசியல் களத்தில் சொன்னீங்க இல்லையா சார், வசீகரமான ஒரு முகம் மக்களுடைய வாக்குகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா. இப்ப அண்ணாமலை இவர்களுக்கு நிகரான ஒரு வசீகரமான முகம் அப்படின்னு சொல்லி பாஜகவுல தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போதைய சூழல்ல பாஜகவுக்கு அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? இல்ல, அது அண்ணாமலை எடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு வேளை எடுக்கிறாங்க வச்சுக்கோ, எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களை கொடுக்குறாங்க. ராஜ்நாத் சிங் கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்தார். அப்போது அத்வானி தான் பிரதமராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப காலமாக அத்வானி இருக்கிறாரு, அத்வானி தான் கொண்டு வரதா இருந்துச்சு. இப்போ எங்களுடைய பாரத பிரதமர் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நன்கு செயல்பட்டு இந்தியா முழுவதும் ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியில் இருந்தார். அப்போ அவரை உடனே கட்சியுடைய தேசிய தலைவராக ஆக்கி அவர் பிரதமராக கொண்டு வரவில்லை பாஜக. முதலில் பாஜக என்ன செய்ததுன்னா, அவரை பிரச்சார குழுவின் அகில இந்திய தலைவராக, இவர் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சாரத்துடைய முகம். இந்த முகம் பிரதமர் வேட்பாளர் அவங்க அறிவிக்கல, இது பிரச்சார குழு தலைவர். இந்த முகத்தின் அடிப்படையில் கூட்டணியை ஒருங்கிணைப்பு பண்ணுவோம், பார்லிமெண்ட் கமிட்டி கூடட்டும், பார்லிமெண்ட் எம்பி ஜெயிக்கட்டும், அப்புறம் பிரதமரை தேர்வு செய்து கொள்வோம். மாநில தலைவரை ஒருவேளை அந்த தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டால் முழு தேர்தல் பிரச்சார குழு தலைவராக இயங்குவார்.